மொத்தமாக அப்ரூவ் ஆன கிட்டத்தட்ட 16 சென்னையை சேர்ந்த ரவுடிகள். ஸோ இந்த தகவலை கேட்ட முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கணமே அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாரு. ஸோ இதன் காரணமாக வசமாக சிக்கிறாரு செந்தில் பாலாஜி. அதுவும் எப்படின்னா, கைது நடவடிக்கை எல்லாம் கிடையாது, டைரக்டாக என்கவுண்டர் பண்ணுற மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையை இப்போ சேகர் பாபு அவருக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக கையெழுத்து போட்டு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள், முக்கியமாக அறிவாலயம், ஸ்டாலின், உதயநிதி, செந்தில் பாலாஜி, இப்படி மூத்த திமுகவினர்கள் எல்லாருமே அரண்டு போய் பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி இருக்கிற பிரபலமான ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுற நிறைய பேரை அதிரடியாக இரவோடு இரவாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை போலீஸார்கள் அவங்க தட்டி தூக்கியிருந்தாங்க. இப்படி இருக்க கடந்த இத்தனை நாட்களாக அவங்க கிட்ட நடந்த கிடுக்குப்பிடி அதிரடி விசாரணையின் மூலிமா ஏறக்குறைய நிறைய ரவுடிகள் இப்போ அதிரடியாக செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே அப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ யாருக்கு எதிராக அவங்க அப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஷாக். சேகர் பாபு அவருக்கு எதிராக செஞ்ச அந்த தவறுகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு, எங்களுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க, நாங்கள் அப்ரூவ் ஆகிடுறோம், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் அப்படின்னு அப்ரூவ் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட 16 மிகப்பெரிய ரவுடிகள். ஸோ இந்த ரவுடிகள் எல்லாருமே அப்படியே கம்ப்ளீட்டாக யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வர்றாங்க, கடந்த 5 வருஷமாக யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வேலை பண்ணியிருக்காங்க இந்த ரவுடிகள் அப்படின்னு விசாரிச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேகர் பாபு அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவர் சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ரவுடிகளாக இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தையும் ஆதாரப்பூர்வமாக போலீஸார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 5 வருஷமாக அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மோசமான கொடூரமான சம்பவமாக இருந்தாலும், ஒருத்தரை வெட்டுறதோ இல்லை கடத்தல் பண்ணுறதோ, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நாங்கள் சேகர் பாபு அவருக்காக தான் நாங்கள் எல்லாமே கடந்த 5 வருஷமாக செஞ்சுருக்கோம். அப்படி செஞ்சு தான் நாங்கள் இப்போ மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கோம் அப்படிங்கிறத உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சேகர் பாபு அவருக்கு எதிராக அப்ரூவ் ஆகிறோம் அப்படிங்கிற அதிரடி வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா விஷயத்தையுமே சேகர் பாபு அவர் சொல்லி அவருக்காக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு 16 மிகப்பெரிய ரவுடிகள் அவங்களே இப்போது வேறு வழி இல்லாமல் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 5 வருஷமாக திமுக அவங்க சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல ரவுடிகள் தேவைப்படுது, ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட போகிறாங்க, அந்த இடத்துல ஆட்கள் பலம் தேவைப்படுது, இப்படி திமுக சேர்ந்த அராஜக செயல் நிறையா செயலில் கடந்த 5 வருஷத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்றா எல்லா விஷயத்தையுமே தற்போது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க கொடுத்துருக்க இந்த வாக்கு மூலம் அதிரடி அந்த ஆதாரங்கள் எல்லாமே இப்போ அப்படியே சேகர் பாபு அவருக்கு எதிராக திரும்பியிருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு ஒரு ரவுடி கிட்ட போய் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கடந்த 5 வருஷமாக இந்த மாதிரியான பரவலான பேச்சுக்கள் இருக்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சம்பவம் எல்லாமே அப்படியே உண்மை அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி இப்போ அடுத்தடுத்து சென்னையை சுற்றி இருக்கிற ரவுடிகள், கைது ஆன ரவுடிகள் எல்லாருமே சேகர் பாபு அவருடைய ஆள், நாங்கள் அவருக்கு கீழே தான் நாங்கள் இத்தனை வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் செய்த எல்லா ஸ்கேம் குற்றம் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவர் சொல்லி தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற இந்த வாக்குமூலத்தை கொடுத்ததால இப்போ அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் போயிருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே காவல்துறை அவங்களுக்கு முழு சுதந்திரம் அவர் கொடுத்துட்டாரு. தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கைது செய்யுங்க, தப்பிக்க முயற்சி பண்ணால் அவங்கள என்கவுண்டர் செய்யக்கூட தயங்காதீங்க, சட்ட ஒழுங்கு மக்கள் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே முழு சுதந்திரம் ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்ததால இப்போ இந்த ரவுடிகள் அவங்க எல்லாருமே கொடுத்துருக்க அப்ரூவர் வாக்கு மூலத்தால் இப்போ அடுத்த கட்டமாக சேகர் பாபு அவர் கைது ஆக போகிறாரு. ஏறக்குறைய போலீஸார்கள் அவரை சுற்றி வளைத்து அவரை சுற்றி இருக்கிற அவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபு அவருக்கு நெருக்கமாக இருக்கிற இன்னும் ஒரு சில ரவுடிகள் அவங்களையுமே கைது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் போலீஸார்கள் இருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாருமே அந்த சேகர் பாபு ஆதரவாளர்கள் தப்பிக்க முயற்சிப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கும் என்கவுண்டரும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சேகர் பாபு அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்கவுண்டர் ஆகக்கூடிய அபாயத்தில் இருக்காங்க. சேகர் பாபு அவருமே வெகு விரைவில் கைது ஆக போகிறாரு. அந்த அளவுக்கு சென்னையை சுற்றி இருக்கிற நிறையா குற்றம், நிறையா கட்ட பஞ்சாயத்து, வெட்டு, இப்படி நிறையா சம்பவத்தில் சேகர் பாபு அவருடைய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதால இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெட்டாக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சேகர் பாபு வெகு விரைவில் அவர் கைது ஆக போகிறாரு அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சேகர் பாபு கைது ஆகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்களும் வெகு விரைவில் என்கவுண்டர் மாதிரியான விஷயத்திலையும் நிச்சயமாக சிக்க போகிறது உறுதி. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.